Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான கடாய் பனீர் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கேப்சிகம் 2, தனியா 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை 2 இன்ச், பிரியாணி இலை 2, லவங்கம் 4, காஷ்மீரி சிவப்பு மிளகாய் 4, கருப்பு ஏலக்காய் 1, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 10 பல், இஞ்சி 1 இன்ச், வெங்காயம் 3, தக்காளி 4, முந்திரி பருப்பு 10, எண்ணெய் 2 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன், கசூர் மேத்தி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல இதுக்கு தேவையான கடாய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ணி தனியா, மிளகு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, லவங்கம், ஜீரகம், கருப்பு ஏலக்காய், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். பேன் சூடு பண்ணி பட்டர், பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இஞ்சி, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயமும் கேப்சிகமும் பன்னீரும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், வெங்காயம், கேப்சிகம் லைட்டாக வதங்கினா போதும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலாவும் மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பண்ணலாம். அதே பேனில் எண்ணெய், பட்டர், மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கடாய் மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு, மசாலா நல்லா வதங்கி இருக்கு. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த கடாய் பன்னீர் கூட சப்பாத்தி, நான், பராத்தாலாம் சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.